ஜோஸ், நான் அண்ணன் பேசுறேன்டா. அண்ணா, எனக்கு யார் அண்ணன் இருக்காங்க? டேய், நான் அண்ணன் தான்டா பேசுறேன். அண்ணனா? நீ சொல்லுங்கண்ணே. எப்படிண்ணே இருக்கீங்க? எப்போ ஜெயிலில் ஃபோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? டேய், நான் ஜெயிலை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன்டா. இது தப்பிச்சிட்டிங்களா? அப்புறம் எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க? டேய், ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துக்கு வாடா. நான் சாப்பிட்டு தூங்குற நேரண்ணே, இப்போ வந்து இடத்துக்கு வந்துருக்கீங்க. அட முதல் சீக்கிரம் வாடா நம்ம இடத்துக்கு. சரி, வரேன், வைங்க. சரி வா. டேய் ஜோஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேனே. டேய், எப்படியோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஏதாவது ஒரு ஐடியா கொடுடா, இங்க போலீஸ்ட்ட மாட்டக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க பசங்க வந்து மினிஸ்ட்ரிக்காக நார்த் இந்தியா போகிறாங்க. அவங்க கூட இந்த சேர்ந்து நீங்களும் போயிருங்க. இது மினிஸ்ட்ரியா? மிஷன் அவங்களோடயா? அவங்களோட எப்படின்னா நான் போகிறது? அவங்க எப்படிதான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்களே. கால் பிடிச்சிருச்சு. நோட்டீஸ் பண்ணியிருக்கேனே, எப்போயுமே அவங்க ஆமே நல்லையா 2 வார்த்தை தானே சொல்லுவாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. என்னது? ஆமே நல்லையா 2 ஆமே அலையா? இதுவா? அதை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. ஓ சரிடா, ரொம்ப தேங்க்யூ ஜோஸ், உன்னை மறக்கவே மாட்டேன். சரிடா, பை ஜோஸ். பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? சரி பிரதர், ட்ராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க பிரதர். இவங்க தான் அந்த பிஸ்னரி கும்பலாக இருப்பாங்களோ. பிரதர், நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கோம், அதனால ட்ரெஸ்ஸு சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க பிரதர். சரிங்க பிரதர். பிரதர், அங்கே பாருங்க, ஒரு பிரதர் வராங்க. ஆமாம் பிரதர், நீங்கள் மிஸ்டேக் தான் வந்துருக்கீங்களா பிரதர்? ஐயோ, இன்னும் மிஸ்டேக்கான்னு கேட்குறாங்க. என்னமோ 2 வார்த்தை சொல்லி கொடுத்தானே, என்ன சொல்லுவாங்க? ஆமேன். பிரதர், நீங்க என்ன சர்ச்சில் இருந்து பிரதர் வரீங்க? ஐயோ, இன்னொரு வார்த்தை சொல்லி கொடுத்தானே. சரி, ஆமேன். ஆமேனா? சரி பிரதர், சரி பிரதர். நீங்க ஆமேன் என்று இருக்கீங்க. அதுதான் உண்மையா ஊழியக்காரர் போல. சரி, வர சொல்லுங்க. வாங்க பிரதர், போலாம். வாங்க பிரதர், நடந்து போலாம். பிரதர், நடந்து கால் வலிக்குதுங்க, கொஞ்சம் நிற்போம் பிரதர். பிரதர், நீங்க எப்படி பிரதர் ஊழியத்துக்கு வரீங்க? பிரதர், எங்கள் வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை பிரதர். அதனால் நாங்களாம் வந்து சேர்ந்து சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தோம் பிரதர். அப்போ எங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டி இந்த மாதிரி ஏசப்பா அவங்கள நேசிக்கிறான்னு சொன்னாங்க பிரதர். அப்புறம் தான் நாங்கள் ஏசப்பா உண்மையான தேவனை அறிஞ்சு கொண்டு அவருக்காக வாழணும்னு சொல்லிட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தோம் பிரதர். நீங்கள் எப்படி வந்தீங்க? எனக்கு வந்து எங்கள் தாத்தா கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு பிரதர். அப்போ வந்து எங்கள் தாத்தா சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி வளர்த்தாரு. நீ வந்து சர்ச்சுக்கு போகணும், நல்லா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், அதனால நான் கேட்குறது. நீங்கள் எப்படி வந்தீங்க? நானா பிரதர், எனக்கு வந்து பாட்டினா ரொம்ப பிடிக்கும் பிரதர். எங்கள் பாட்டி வந்து திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாங்களா, மரண படுக்கையில் இருந்தாங்களா. அப்போ வந்து நாங்கள் எல்லா கடவுளையும் கூப்பிட்டோம், எந்த கடவுளுமே எங்களை காப்பாற்றவே இல்லை. கடைசியாக வந்து நாங்கள் ஏசப்பா கிட்ட வந்து கேட்டோம். உடனே ஏசப்பா வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து சோறு கொடுத்துட்டாங்க. அதனால நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போய் ஊழிய வந்திருக்கேன் பிரதர். ஆமாம் பிரதர், நீங்கள் எப்படி வந்தீங்க? இதுதான் நம்மளோட நடந்தான் பிரதர். அதான் நீங்கள் நல்லா நகைச்சுவை பண்ணுறீங்க பிரதர். எப்படி வந்தேன்னு சொல்லிங்க பிரதர். ஐயோ, நாம திருடனா இருந்தேனே, இது எப்படி சொல்றது பிரதர்? நான் டாக்டர் பிரதர். டாக்டர்லேருந்து வந்துருக்கீங்களா பிரதர்? ஆமாம் பிரதர், அப்படியே மிஷினரிக்குள்ள வந்துட்டேன் பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே. ஆமாம் பிரதர், ஃபஸ்ட்டு எங்கே போகிறது? பக்கத்துல ஜெயில் இருக்குல்ல பிரதர், அப்படியே அந்த ஜெயில்ல அப்படியே மினிஸ்டர் போயிடலாம் பிரதர். நானே இங்க திருப்பி போறாங்க போல. பிரதர் என்னாச்சு பிரதர்? ஏன் எதுக்கு ஜெயில் வரைக்கும் போனோம்? அதுக்கு முன்னாடி நிறைய ஆத்மாக்களை மிஸ் பண்றோம் பிரதர். அப்படியே அவங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம் பிரதர். ஆமா பிரதர், கரெக்டா தான் பிரதர் சொல்றேன். அப்படியே போயிடலாம். பிரதர், நம்ம சாப்பிட்டு போலாமா பிரதர்? சாப்பிட்டு போலாமா பிரதர்? சரி பிரதர். என்ன பிரதர், சாம்பார் சோறு தான் கொடுத்துருக்காங்க, அதான் ஜெயிலே கொடுப்பாங்க. ஜெயிலா? இல்ல சாம்பார் சாப்பிட்டு ஜெயிலுக்கு போகலாம்.
பிரதர் இங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிரதர். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. என்ன பிரதர், என்னங்க ஐயா இப்போ தான் ஐயா சாப்பாடு கொடுத்தீங்க, அதுக்குள்ளே சாப்பாடு முக்கியமா ப்ரேயர் முக்கியமா பிரதர்? ப்ரேயர் தான் பிரதர் முக்கியம். வாங்க பிரதர். போங்க பிரதர். என்ன பிரதர்? வாங்க பிரதர். சரி நீங்க போறீங்களா? நீங்க போய் ப்ரேயர் பண்ணிட்டு பிரதர். ஏய் என்னடா இப்படி சண்டை போட்டுருக்கீங்க? நீ வாங்கடா. எல்லாம் சண்டை போடக்கூடாது சரியா? அனைவரே இவங்க எல்லாம் சண்டை போடக்கூடாது, நீங்க நல்ல மீன்லாம் இருக்கணும். ஆமே சரி. அதுக்கு சண்டைலாம் போடக்கூடாது சரியா? மண்டை உடஞ்சிருச்சு பாரு, மண்டை உடையிறாலும் சண்டை போடக்கூடாது சரியா? சரி ஐயா கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாரு. பிரதர் இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்றான் பிரதர். இப்போதானே ஐயா வருது. வாங்க பிரதர் ப்ளீஸ் பிரதர். பரவாயில்லை பிரதர். வாங்க பிரதர். ஐயா நீங்க போறீங்களா? அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? தம்பி என்ன தம்பி இவ்வளவு வாழ்த்தரம் பண்ற? சரி தம்பி ப்ரேயர் பண்றேன். ஓ லார்ட் ஆல்மைட்டி, திஸ் பாய் இஸ் சோ நாட்டி. இவனுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஒரு வாட்டி. ஆமே தம்பி சரியா? சேட்டை பண்ணிட்டு இருந்தா பிடிக்காது ஏசப்பாக்கு சரியா? ஐயா கொஞ்சம் விடுங்க ஐயா, ஒரு ரூபாய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி பிரதர் சாப்பிடு. சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. பிரதர் அட இருங்க பிரதர், ஒரு வாய் சாப்பிட்டு வந்துக்கிறேன். பிரதர் அட போங்க பிரதர். பிரதர் சாப்பாடுல பல்லி விழுந்துச்சு. பிரதர் சாப்பாடுல பல்லியா? பிரதர் அந்த சைடு இந்த சைடுல ட்ராக்ஸ் கொடுங்க பிரதர். போங்க பிரதர். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறாங்க. இயேசுப்பா உங்களுக்காக எங்களுக்காக தான் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினாங்க. இயேசுப்பா நம்ம எல்லார் பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நீங்க இப்போ மனம் திரும்புங்க. இயேசுப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறாங்க. கஷ்டமா, கவலையா, வியாதியா, வறுமையா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுப்பா உங்களை கண்டிப்பா விடுதலை ஆக்குவாங்க. ஆனா நீங்க கவலையப்படாதீங்க. இயேசுப்பாவை தேடுங்க, இயேசுப்பாவை நம்புங்க. ட்ராக்ஸ் கொடுங்க பிரதர். இயேசுப்பாவை தேடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாங்க. எங்கிட்டயே வந்து வேற ஒரு கடலை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ சொன்னால் புரியாதுங்க. ஏய் இவங்க ஓட்டுனா முட்டி போடாது சொல்றா. ஐயோ அண்ணே வேணாண்ணே, என்னை சுற்றாதீங்க. நான்லாம் ஒன்றும் மிஷினரிலாம் கிடையாதுண்ணே, நான் சாதாரண திருடன் தானே. அண்ணே நான் வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அண்ணே என்னெல்லாம் கொண்டுறாதீங்கண்ணே, சாரி. இது திருடனா? நீ திருட நான் எப்படி நம்புறது? அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? அதுக்கு நீ உங்க 3 பேர்த்தையும் உன் கையால நீயே கொண்டாதான் ஐயோ நான் அதை மட்டும் சொல்லிடாதீங்க, நான் வேற ஏதாவது சொல்லுங்கண்ணா. அதுதான் பண்ணணும். ஐயோ உங்களோட தானே நான் இவ்வளோ நேரம் இருந்தேன். நான் என்னை மன்னிச்சிருந்தா, நான் வேணும்னே பண்ணலண்ணா. எனக்கு உயிர் பிழைக்க வேற வழி தெரியலண்ணா, என்னை மன்னிச்சிடு. அண்ணே தம்பி நான் உன்னோட தானே இருந்தேன் இவ்வளோ நாள். டேய் என்னை மன்னிச்சிருடா. நான் வேணும்னே பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கு வேற வழி தெரியல. கவலைப்படாத தம்பி, நான் சாகுறதுனால அந்த ரத்த பலி உன் மேலே சுமராதுப்பா. நான் உனக்காக ஏசுப்பட்ட ஜோம் பண்ணிக்கிறேன். ஏசுப்பட நேசிக்கிறேன். நான் மன்னிச்சிருந்தேன். ஸோ ஐயோ இவங்களோட தானே நான் இவ்வளோ நாள் இருந்தேன், இவங்களே நான் கொண்டுட்டேனே. என் வேலையை நீயே முடிச்சிட்ட, பொழைச்சு போ. ஐயோ என்ன மன்னிச்சிருனே தம்பி, நான் மன்னிச்சிருடா. நான் வேணும்னே பண்ணலடா, எனக்கு வேற வழி தெரியலடா. ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, நினைக்கிறப்ப எனக்கே கஷ்டமா இருக்கேன். ஸோ நான் தானே தப்பு பண்ணணும், நான் தானே சாகணும், நீங்கள் எதுக்குனே சாகணும்? உங்களை போய் கொண்டுட்டேனே. ஸோ இந்த அண்ணன் சொன்னாங்க எல்லாம் இயேசு என்ன கேட்டாலும் செய்வாங்கன்னு, என்ன பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிப்பேன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அந்த இயேசு மன்னிப்பார்ல. இயேசுவே என்னை மன்னிப்பீங்களா? இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. இவங்க சொன்ன சத்தியம் இன்னும் முடியலல்ல, இயேசு இன்னும் உயிரோட தானே இருக்காரு. அப்போ இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இந்த சத்தியம் முடிஞ்சிருச்சா? இல்லை இல்லை, இந்த சத்தியம்லாம் இன்னும் முடியலை.
அது இன்னும் இருக்கு. ஓ, என்னை மன்னிச்சிருனே ஏசப்பா, என்னை மன்னிச்சிருக்கேன் ஏசப்பா. சரி, நான் முடிச்சத நானே தொடங்குறேன். பிரதர், ஏசு உங்களை நேசிக்கிறாரு பிரதர். சிஸ்டர், ஏசு உங்களை நேசிக்கிறாங்க சிஸ்டர். இந்த மாதிரி வந்து நிறைய திருடங்களாக இருந்தவங்கலாம் வந்து ஏசப்பாக்காக வந்து ஊழியர் செய்ய வந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த இன்சிடென்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுக்கு ஒரு காமெடிக்காக நாங்கள் பண்ணது கிடையாது. இது ஒரு ரியல் இன்சிடென்ட். உண்மையிலேயே ஒரு மிஷினரி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போய், அதாவது போலீஸ்லேருந்து தப்பிச்சு போகலான்ட்டு போயிட்டு உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தருக்காக ஊழியர் செஞ்சாங்க. ஸோ அதுதான் இந்த ட்ராமா. God bless you. Thank you.